ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷய் பாத்திரம் சேனல். இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஃப்ரூட் கேக் தான் செய்ய போகிறோம். இந்த கேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் மைதாவும் சர்க்கரையும் சேர்க்கவே இல்லை. இந்த கிறிஸ்மஸ் சீசனில் வாங்க இந்த அட்டகாசமான ஹெல்தியான கிறிஸ்மஸ் கேக் செய்யலாம். அதுக்கு முதல்ல நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு பாதாம், முந்திரி, திராட்சை, கருப்பு திராட்சை, அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு 10 நிமிஷத்துக்கு நல்ல சூடான தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். இருக்கட்டும். இப்போ நம்ம குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு பாத்திரத்தை கவுத்தி வச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, குக்கரோட மூடியில் வெயிட்டும் கேஸ் கட்டும் போடக்கூடாது. இப்போது இந்த குக்கரை மூடி வச்சுருவோம். லோ ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு குக்கர் ப்ரீஹீட் ஆகட்டும். இன்றைக்கி நான் இந்த ஃப்ரூட் கேக்கை சாதாரணமாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பாத்திரத்தை வச்சு தான் செய்ய போகிறேன். கேக் டின்னோ இல்லை பட்டர் பேப்பரோ யூஸ் பண்ணாமல் எப்படி வீட்டில் இருக்க ஃப்ளாட்டான ஒரு ரவுண்டான பாத்திரத்தை வச்சு செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். நான் இப்போ இந்த பாத்திரத்தில் வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். வெண்ணெய் இல்லாட்டினா எண்ணெய் எதுனாலும் தடவிக்கலாம். அதே மாதிரியே கோதுமை மாவு போட்டு இதை இந்த பாத்திரத்தை லைட்டாக டஸ்ட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் தடவிட்டு லைட்டாக கோதுமை மாவு போட்டு டஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேக் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். பாத்திரத்தில் எக்ஸ்ட்ராவாக கோதுமை மாவு இல்லாத மாதிரி தட்டி எடுத்துருங்க. இப்போ நம்ம கேக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி இந்த மாதிரி நம்ம வீட்லேயே சாதாரணமாக யூஸ் பண்ணுற பவுல் எடுத்திருக்கேன். இது 200 ml இருக்கும். இதை வச்சு தான் நான் இன்றைக்கி எல்லா மெஷர்மெண்ட்ஸும் பண்ண போகிறேன். இப்போ ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்திருக்க கப்பில் 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 கப் அளவுக்கு சூடான பால் சேர்த்துக்கிறேன். பால் நல்லா சூடாக இருந்தால் தான் நாட்டு சர்க்கரை சீக்கிரமாக கரையும். வெல்லமாக இருந்தாலும் சரி, நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, அதை கரைய வைக்கிறதுக்காக தான் நம்ம சூடான பால் சேர்த்துக்கிறோம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு 1 நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்ந்து நல்லா ஸ்மூத்தாக வரணும். அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ 1 நிமிஷம் கழித்து நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கலாம். உருக்குன வெண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் 1/2 கப் அளவுக்கு எண்ணெயோ இல்லை உருக்குன நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக பீட் பண்ணிக்கிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் இப்போ இதில் கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு நம்ம கோதுமை மாவை சலிச்சு சேர்த்துக்க போகிறோம். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா சலிச்சு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சலிச்சு சேர்த்துக்கிறதுனால கேக்கோட மாவு கட்டி சேராமல் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்க ட்ரை ஃப்ரூட்ஸையும் நட்ஸையும் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரே மாதிரி டைரெக்ஷனில் ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால 1/2 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். இது திக்னஸை சரி பண்ணுறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். நான் இந்த மாதிரி முதல்ல 1/2 கப் பால், அப்புறம் கடைசியில் 1/2 கப் பால்னு சேர்க்கறதுக்கு காரணம் நம்ம யூஸ் பண்ணுற கோதுமை மாவு பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற கோதுமை மாவுக்கு முதல்ல இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா பால் சேர்க்க தேவையில்ல. இல்லாட்டினா கடைசியில் 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஏற்கனவே நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மாவை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் போல் மேலே ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் நான் சேர்த்துக்கிறேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா. இப்போ நம்ம இதை ஏற்கனவே ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க குக்கரில் வச்சுக்கலாம். பாத்திரத்தோட ஓரங்கள் குக்கரை தொடாத மாதிரி பார்த்துக்கோங்க. குக்கர் மூடியை மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 40லேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாத்திரமும் குக்கரும் நீளமாக இருந்துச்சுன்னா 50 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். சில நேரம் 1 மணி நேரம் கூட ஆகும். அதே பாத்திரமும் அகலமானதாக குக்கரும் ப்ரெஷர் பேன் மாதிரி அகலமான குக்கராக இருந்துச்சுன்னா 35லேருந்து 40 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். நான் இன்னைக்கு நீளமான குக்கரும் நீளமான பாத்திரமும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு 55 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், கேக் எவ்வளோ சூப்பராக மேலே வரைக்கும் வந்திருக்குன்ட்டு. நாம் இந்த பாத்திரத்தில் பாதி தான் மாவு சேர்த்துக்கிட்டோம். ஆனால் பாருங்கள், கேக் எவ்வளோ ரைஸ் ஆகி வந்திருக்குன்னு. இப்போ ஆறுனதுக்கப்புறம் நான் இந்த கேக்கை டீமோல்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. எக் போடாமையே எவ்வளோ ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு பாருங்கள்.
இந்த கிறிஸ்மஸ் ஃப்ரூட் கேக்கை நம்ம இன்னைக்கு வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அக்ஷய பாத்திரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. பாய்.